வணக்கம் இன்ஸ்பெக்டர். வணக்கம் மேடம். இப்பதான் வீட்டை பூட்டுறேன், திறக்கணுமா மேடம்? வேணாம், நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல மேடம், இப்பதான் வந்தேன். ஆமா, நீங்க முன்னாடியே வந்துட்டீங்களா? ஆமா, நான் அப்பவே வந்துட்டேன். பக்கத்து தோப்புக்காரரை பார்த்து பேசிட்டு வரேன். அப்படியா? வாங்க மேடம், வீட்டுக்குள்ள போய் பேசுவோம். இல்ல பரவாயில்ல, நான் இங்கே நிக்கிறேன். என்ன மேடம், நீங்க வாழ்ந்த வீடு இது, இதுக்குள்ள வர்றதுக்கு இப்படி தயங்குறீங்க? ஆ, அது அது சென்டிமெண்டான வீடு இது. எங்க வீட்டுக்காரரோட பூர்வீக வீடு. எனக்கு அது விடுங்க. ஆமா, நேத்து வீட்டை உங்க பார்ட்டி காட்டுனீங்களா? காட்டினேன் மேடம். என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா ஆனா என்ன? யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த வீட்ல தீய சக்தி நடமாறதா சொல்லிருக்காங்க. இந்த இடம் இதுக்கு முன்னாடி சுடுகாடா இருந்துச்சா, வாங்கினா உருப்படாதுன்னு சொன்னாங்களாம். ஓஹோ, என்ன பண்றது இப்போ? அதனாலதான் காலையில இந்த ஊர் விவோட்ட போய் பேசினேன். அப்படியே இந்த வீட்டை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன சொன்னார் அந்த வியோ? இது சுடுகாடெல்லாம் கிடையாதுன்னு சொன்னாரு. இந்த இடம் கோயில் இருந்த இடம், சுடுகாடெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. மேடம், அவங்க மேல தப்பே இல்லை மேடம். உங்க புள்ள எனக்கு பழக்கமானப்ப வீடு விற்கிறதுக்கு யாராவது பார்ட்டி இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னாரு. என் தூரத்து ரிலேஷன் ஆந்திராவில் இருக்கிறவரு ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னாரு. உங்ககிட்ட பேசினேன். நேற்று நீங்கள் சாவி கொடுத்தீங்க, நான் வீட்டை காட்டினேன். எல்லாம் ஓகேன்னு சொல்லி இன்னைக்கு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறதா சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா ஃபோன் பண்ணி சுடுகாடுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது மேடம்? இந்த வீட்டை இந்த ஜென்மத்தில் விற்க விட மாட்டாங்க, எனக்கு தெரியும். போட்டோ இன்ஸ்பெக்டர், நீங்க சாவியை கொடுங்க. யார் மேடம் விற்க விட மாட்டாங்க? அது தேவையில்லாத டிஸ்கஷன். இப்போ நான் இருக்கிற டென்ஷன்ல இதுக்கு பதில் கொடுக்க முடியாது. ப்ளீஸ், இன்னொரு நாள் பேசலாம், சரியா? சரிங்க மேடம், நான் வரேன். பிரபாகர்கிட்ட சொல்லிடுங்க. சரி, தேங்க்ஸ். வரேன் மேடம். என்னது, நீங்க 50 லட்ச ரூபா பணம் இவங்க அப்பாவுக்கு கடனா கொடுத்துருக்கீங்களா? கொடுக்கல, கொடுக்க வச்சிருக்கேன். கொடுத்தவர் யாரு? பணத்தை கொடுத்தவர் பேரை வெளியில சொல்ல முடியாது சார். இப்படி சொன்னா எப்படி சார்? கடன் வாங்கினவங்க செத்துட்டாங்க, கொடுத்தவங்க பணத்தை திருப்பி வாங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்துதானே ஆகணும். சார், என்ன தம்பி? எங்க அப்பா வாங்கின கடனை பத்தி அவரோட டைரியில தெளிவா எழுதி வச்சிருக்காரு சார். அப்படியா? ஆமா சார், இவரை பத்தி 50 லட்சம் கொடுக்க வேண்டியதை பத்தி எங்க அப்பா தெளிவா எழுதி வச்சிருக்காரு சார். அப்புறம் என்ன, பணத்தை வட்டியோட திருப்பி கொடுக்கிற வேலையை நீங்க பார்க்க வேண்டியதானே? இப்ப பிரச்சனை அது இல்ல சார். வேற என்ன, வட்டியா? வட்டி இல்ல சார் பிரச்சனை. அதுவும் நான் கரெக்டா கணக்கு போட்டு தர தயாரா இருக்கேன் சார். அப்புறம் எதுக்குப்பா ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க? எங்க அப்பா திடீர்னு இறந்துட்டார் சார். 6 மாசம் ஆச்சு. சரி. ஒரு வியாபார விஷயத்துக்காக எங்க அப்பா இவர்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்கிறாரு. சரி. அந்த பணத்துக்கு ஷூரிட்டியா கம்பெனியோட பேப்பர்ஸை கொடுத்துருக்கதா வீட்டில் இருக்கிற டைரியில் எழுதியிருக்காரு. சரி. ஆனா இப்போ இவங்க வந்து எங்க அப்பா ஷூரிட்டியா கொடுத்தது கம்பெனியோட பேப்பர்ஸ் இல்ல, வீட்டு பேப்பர்ஸ்னு சொல்றாங்க. என்னப்பா உண்மை எது? பேசுறீங்கல்ல, பேசி முடிங்க. நீ சொன்னாதானே மேற்கொண்டு பேச முடியும். இவங்க அப்பா வீட்டு ப்ராப்பர்ட்டி பேப்பரை கொடுத்தாரா இல்ல கம்பெனி ப்ராப்பர்ட்டி பேப்பரை கொடுத்தாரா? கம்பெனி பேப்பரை கொடுத்திருந்தா வீட்டு பேப்பரை ஏன் கேட்குறாங்க? ஒரு நிமிஷம் தம்பி, உன் பேர் என்னப்பா? பிரபாகர் சார். பிரபாகர் சார், உங்க அப்பா வீட்டு பேப்பரை கொடுத்தா என்ன,
கம்பெனி பேப்பரை கொடுத்தா என்ன? உங்க அப்பா வாங்கின கடனை திருப்பி கொடுக்கிற மூட்ல தானே நீ இருக்க. ஆமாம் சார். அப்புறம் என்ன மீட்ரு? இவங்க ஒரு வாரத்துக்குள்ள மொத்த பணமும் வேணும், அப்படி இல்லைன்னா வீட்டை நாங்களே வித்து பணத்தை எடுத்துக்கிறோன்னு மிரட்டுறாங்க சார். ஏப்பா உன் பேர் என்னன்னு சொன்ன? மலை, திருமலை. அது ஏதோ ஒரு மலை இருக்கட்டும். ஆ, ஒரே வாரத்துக்குள்ள 50 லட்சம் ரூபா வட்டியோட கேஷா வேணும்னா அவங்க எப்படிப்பா கொடுக்க முடியும்? நாங்க கூட கேஷா தானே கொடுத்தோம். சார், நீங்க கொடுத்தப்ப மணி சுச்சுவேஷன் வேற சார். இப்போ பொசிஷன் எவ்வளோ டைட்டா இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும் தானே? ஹ, பிரபாகர், உங்க அப்பா வாங்கின பணம் ஒரு வாரத்துல கைக்கு வரணும், இல்லைன்னா அவ்வளோதான். நீ வீடு இருக்காது, சொல்லிட்டேன் உனக்கு. சார் வரேன் சார். இப்படி தான் சார் வீட்லேயும் வந்து மிரட்டுறாங்க. அதான் ஸ்டேஷனுக்கே வந்துட்டேன். இவன் ஆள் யாரு? ஃபைனான்ஸ் மீடியேட்டர்னு சொல்லிக்கிறான். ஆனா ஏதோ ரவுடிசம் மாதிரி தெரியுது. அரசியல்வாதி லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். உங்க அப்பா போயும் போயும் ஏன் இந்த மாதிரி ஒரு கும்பல்கிட்ட மாட்டினாருன்னு தெரியலையே. அவரோட நிலைமை வியாபாரத்துல அந்த சமயத்துல எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியல சார். சரி, இப்போ ஒரு வேலை பண்ணு தம்பி. என்ன சொல்லுங்க சார். இவன் மேல என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கூட சொல்றேன். சரிங்க சார். அப்படியே கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் இந்த பிரச்சனையை பத்தி ஒரு மனு கொடு. ஓகே சார். ஆனா இவன் வீட்டுக்கு வந்து மிரட்டினான்னா எதுக்கும் நான் ஒரு பெரிய லாயரை வச்சு கேஸ் போட்டுமா சார்? அவன் இனிமே மிரட்ட வரமாட்டான். விஷயம் ஸ்டேஷனுக்கு வந்துருச்சுல்ல, இனிமே அந்த பிரச்சனை இல்லை. எதுக்கும் ஒரு பெரிய லாயரை வச்சு நான் கேஸ் போட்டுமா சார்? போட்டு அதுவும் நடக்கட்டும். ஒரு நிமிஷம் சார். ஆ, அம்மா பேசுறாங்க. ஹலோ பிரபாகர், சொல்லுமா. ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். இன்ஸ்பெக்டர் இருக்காராங்க? இருக்காருமா. அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அந்த ஆள் வந்திருக்கானா? ஒரு நிமிஷம் சார், நான் பேசிட்டு சரி வந்துடுறேன். போங்க. ஹலோ டேய், சொல்லுமா. அந்த ஃபைனான்ஸ் புரோக்கர் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தானா? ஆமா, அந்த திருமலை ஸ்டேஷனுக்கு வந்திருந்தான். என்ன சொன்னான்? என்ன சொன்னா? பேசுனதே பேசுறான். அப்போ உங்களுக்கு வீட்டு ஜெராக்ஸ் பேப்பர் கொடுக்கல தானே? இல்லம்மா, பேசின வரைக்கும் அவங்க சைட்ல இருந்து அதை பத்தி ஸ்ட்ராங்கா பேசவே இல்லை. அப்படின்னா அவங்க கிட்ட பேப்பரே இல்லையா? பேப்பர் இல்லைன்னா ஸ்டேஷன் வரைக்கும் நாம கூப்பிட்ட உடனே எப்படிமா வருவாங்க? நீ என்னடா சொல்ற? அம்மா, நம்ம வீட்டு பேப்பரோட ஜெராக்ஸை அவங்க எப்படியோ கலெக்ட் பண்ணி அப்பாவோட கடன் பேப்பரோட அட்டாச் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன ஐயோ? அப்படி அட்டாச் பண்ணா என்னடா பண்றது? ஒன்னும் பயப்பட தேவையில்ல. நான் வக்கீல் மூலமா மூவ் பண்றேன்ல. வக்கீல் என்ன பண்ணுவாரு? வட்டியோட பணத்தை தர்றதுக்கு நாம தயாரா இருக்கும்போது வீட்டை ஜப்தி பண்றது தப்பு அப்படின்னு வாதாடுவாரு. அப்படியா? ஆ, எனக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் இருக்காரு, என் ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்டு. அவர்கிட்ட போறியா? சரி, நம்பர் சொல்லு, போறேன். நம்பர்லாம் தெரியாது. மயிலாப்பூர்ல நம்ம தாத்தா வீடு இருக்குல்ல, ஆமா, அதுக்கு பக்கத்து வீடு தான் அவரோடது. பேரு ஜெயராமன். போய் பாரு. ஓகே, பேசிட்டு கூப்பிடுறேன். என்ன ஏதுன்னு என்ன கூப்பிட்டு சொல்லு, மறந்துடாத. சரி. டேய், என்னம்மா? பூஜாவை இங்க வந்துட சொல்றியா? ஏன்? இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் எல்லாரும் ஒன்னா இருப்போம்டா. அம்மா, நான் ஆபீஸ் பக்கத்துல வீடு வேணும்னு தான் நான் தனி குடுத்தனமே போயிருக்கேன். மறுபடியும் சுத்தலாயிடும். அவ அங்கே இருக்கட்டும், நான் தான் வர்றேன்ல. சரியா? சரி, நான் வச்சிடுறேன். மேடம் வணக்கம். யாருப்பா? கேபிள் பில் மேடம். அதுக்குள்ள 1 மாசம் ஆயிடுச்சா என்ன? ஆயிடுச்சு மேடம். போன மாதம் 17ஆம் தேதி கொடுத்துருக்கீங்க. அது சரி, நீ யாரு? புதுசா இருக்க. மனு எங்க? நான் மனு ஃப்ரெண்டு மேடம். மனு ஊருக்கு போயிருக்கான். அப்படியா? ஒரு நிமிஷம் இரு, பணம் கொண்டு வரேன். சரிங்க மேடம்.
ஹலோ பூஜா, நான் தாம்மா. அத்தை, குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். என்ன பண்ணிட்டு இருக்க? பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அத்தை. வெரி நைஸ். அப்போ எல்லாமே பர்ஃபெக்ட்டா பழக்கமாயிடுச்சுன்னு சொல்லு. நீங்க சொல்லி கொடுத்த எதையுமே நான் மிஸ் பண்றதே இல்ல அத்தை. கரெக்டா ஃபாலோ பண்றேன். நல்ல பொண்ணு. கூடிய சீக்கிரம் ஒரு குழந்தைய கூட பெத்து கொடுத்துடணும். சரியா? போங்க அத்தை. போகலாம் முடியாது. எனக்கு இருக்கிறது ஒரே மகன். அவனுக்கு ஒரு வாரிசு பெத்து தர வேண்டியது உன் பொறுப்பு தானே? நான் இப்பவே பெத்து கொடுக்க ரெடியா தான் இருக்கேன் அத்தை. ஆனா உங்க புள்ளதான் பிளான்னு சொல்லி தள்ளி போடுறாரு. அவன் அப்படிதாம்மா. அவங்க அப்பா மாதிரியே வளர்ந்துட்டான். அவரும் இப்படிதான். எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணணும்னு சொல்லி சொல்லி கடைசியில எனக்கு ஒரு புள்ளையோடவே லைஃப் போதும்னு சொல்லிட்டாரு. அவரும் போய் சேர்ந்துட்டாரு. நான் அந்த மாதிரி எல்லாம் விட மாட்டேன் அத்தை. உங்களுக்கு ஒரு 3 பேர புள்ளையாவது பெத்து கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷம். என்ன டிஃபன் இன்னைக்கு? சேமியா உப்புமாவு பண்ண போற அத்தை. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? வழக்கம் போல இட்லி தான். ஆமா, அவன் எங்க? தூங்கிட்டு இருக்காரு. என்ன தூங்குறானா? ஆமா, ஆபீஸ் போகலையா? இன்னைக்கு லீவ் போல இருக்கு. விடிய காத்தால 4 மணிக்கு தான் வந்தாரு. 10 மணிக்கு எழுப்புனா போதும்னு சொன்னாரு. அடடே, என்ன பண்றது இப்போ? தூங்குறானா? ஆமா அத்தை. ஏன் அவர்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஆமாமா. எழுப்பிட்டுமா? வேணாம். தூக்கத்துல எழுப்புனா அவனுக்கு பிடிக்காது. அதனால நான் சொல்ற விஷயத்த அவன் எழுந்த உடனே சொல்லிடு. சரியா? சரிங்க அத்தை. என்ன சொல்லணும்? ஒரு பெரிய வக்கீல் டெல்லியில இருந்து வந்திருக்காரு. அவரை போய் பார்க்கணும். அவர் காட்டுற சில பேப்பர்ஸ்ல ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம கையெழுத்து போட்டுட்டு வரணும்னு சொல்லு. சரிங்க அத்தை. ஏன் அத்தை, வீட்டை எந்த பார்ட்டியும் வேணான்னு சொல்லிட்டாங்களா? என்ன சொல்றது இவகிட்ட? அப்படிதான் தெரியுது. பார்க்கலாம். நீ போய் அவனை லாயர் கிட்ட சைன் போட சொல்லு. சரிங்க அத்தை. வேலையை முடிச்சிட்டு என்ன கூப்பிட்டா போதும்னு சொல்லு. ஓகே அத்தை. வச்சிடுறேன் போ. சரிங்க அத்தை. எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் இறங்குறதுக்கு ரெடி. இருப்பா இன்னொரு லைன் வருது. அப்படியே. ஹலோ அண்ணன், நான் தான். கொஞ்சம் இருப்பா. என் தங்கச்சி லைனில் இருக்கா, நான் அப்புறமா கூப்பிட்றேன். சொல்லுமா. ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சுமா? அண்ணா, ஒரு முக்கியமான விஷயம். ஒன்றும் இல்லைண்ணா, அவர் தூங்கிட்டு இருந்தாரு. எந்திரிச்சிட்டாரான்னு பார்த்தேன். எந்திரிச்சிட்டாரா? இன்னும் இல்லை. அப்புறம் நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, இந்த வாட்டியும் அந்த வீட்டை வாங்க வந்த பார்ட்டி வீடு வேணான்னு சொல்லிட்டாங்களாம். அப்படியா? ஆமாம். அவரோட அம்மா இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சரி விடு, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஆமாம், மாப்பிள்ளை என்ன சொன்னார்? ஒன்றும் சொல்லலை, தூரமாகவே இருக்காரு. வழக்கம் போல விடிய காலையில் தான் வந்தாரா? ஆமாம், ஆஃபீஸில் ஏதோ அர்ஜென்ட்டாக வேலை பார்த்தாரா. ஓஹோ, நல்லா இருக்கு. இன்னைக்கு ராத்திரி நீ அவர் ஆஃபீஸ்க்கு போயிருந்ததானே? ஆமாம், அவர் அங்கே இல்லை. 6 மணிக்கே போயிட்டதா சொன்னாங்க. என்னம்மா அமைதியாயிட்ட? ஒன்றும் இல்லைண்ணா. நான் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உன் புருஷன் ராத்திரியில் எங்கே போறான்னு தான் கண்டே பிடிக்க முடியல. அந்த ப்ராப்பர்ட்டி விஷயம் முடிஞ்சதும் அந்த பணத்தை என் பேர்ல எழுதி வைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிடு. அதுல கோட்டை விட்டுறாது. அதெல்லாம் இனிமே விடுவேனா? உன் நிம்மதிக்கு தேவையானதை நான் பக்காவா பார்த்துக்கிறேன். சரி, நான் அப்போ ஓகே. யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க, நான் வச்சிடுறேன். சரிம்மா. வணக்கம்மா. என்ன ஸ்மெல் அடிக்குதா? சரி, சாரி. ராத்திரி அடிச்சது தான். அடிக்ட் ஆயிட்டதுனால இப்பெல்லாம் அதிகமாயிடுச்சு. 1 செகண்ட் சாரி. யார் வேணும்? நம்பர் 13
செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், திலக் நகர். இந்த வீட்டு அட்ரஸ் தானே? ஆமா. இங்க பிரபாகர்னு யாராவது இருக்காங்களா? நீங்க யாரு? அத உள்ள வந்து சொல்லலாமா? பிரபாகருக்கு நீங்க இங்க வர விஷயம் தெரியுமா? தெரியாது. என்ன விஷயமா நீங்க அவரை பார்க்கணும்? அதையாவது உள்ள வந்து சொல்லலாமா? என்னோட கேள்விக்கு நீங்க சரியான ஆன்சர் பண்ணி என்ன கன்வின்ஸ் பண்ண முடியாதப்போ உங்களை நான் எதுக்காக என் வீட்டுக்குள்ள அலோ பண்ணணும் சார்? நீங்க விஷயத்த இங்கேயே சொல்லுங்க. வீடு தேடி வந்து காலிங் பெல் அடிச்சிட்டு அந்த அளவுக்கு முக்கியமான விஷயமா இல்லைன்னா உள்ள வரலாமான்னு கேட்பனா? மிஸ்ஸஸ் பூஜா பிரபாகர். என் பேரு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படியோ தெரிஞ்சிடுச்சு. அதை விடுங்கம்மா, நாம உள்ள போய் பேசிக்கலாமே. நீங்க பேசுறது ஏதாவது கரெக்டா இருக்கா சார்? நீங்க கரெக்டா பேசியிருந்தா நானும் கரெக்டான முறையில பேசியிருப்பேனே பூஜா. அப்படின்னா என்னோட கேள்விக்கு நீங்க சரியான ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா இப்போ நீங்க கேட்கிற உங்க கேள்விகளுக்கெல்லாம் என்கிட்ட இருந்து சரியான ஆன்சர் கிடைச்சிருக்கும். புரியல. பிரபாகர் வீட்ல இருக்காரான்னு நான் கேட்டப்பவே எஸ் உள்ளதா இருக்காருன்னு நீங்க சொல்லி இருந்தீங்கன்னாவே நானும் எஸ் ஐ ஆம் பரமசிவம், எக்ஸ் போலீஸ் ஆபீசர்னு சொல்லியிருப்பேன். ஆனா நீங்க வேற மாதிரி கேட்டீங்க. எப்படி கேட்ட? பிரபாகர் இருக்காரான்னு நான் கேட்டதுக்கே மொட்டையா நீங்க யாருன்னு கேட்டீங்க. அதுக்கு எப்ப நீங்க பிரபாகர் வீடு இல்லைன்னு சொல்லாம நீங்க யாருன்னு கேட்டீங்களோ அப்பவே இதுதான் பிரபாகர் வீடுன்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதான் உள்ள போய் பேசிக்கலாமான்னு சொன்னேன். என்ன தப்பு இதுல? வீட்டுக்குள்ள வந்துதான் சொல்லணும்னு ரூல்ஸ் எதுவும் இல்ல. என்ன விஷயமா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. சொல்லட்டுமா? சரி, நானே பிரபாகர், அதான் உங்க வீட்டுக்காரரை கொலை பண்ண வந்திருக்கேன். என்ன என்ன சொல்றீங்க நீங்க? பாத்தீங்களா, ஷாக் ஆயிட்டீங்க. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல. உள்ள போய் பேசிக்கலாமா? யார் நீங்கெல்லாம்? அதெல்லாம் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நீங்க அங்க நிக்காதீங்க, இங்க வாங்க. ஏன்பா, நீ கேபிள் கார் இல்லையா? இல்ல மேடம், நாங்க அதுக்கும் மேல. அப்படின்னா உங்களால தாக்கு பிடிக்காத அளவுக்கு கெட்ட பசங்க நாங்கன்னு சொல்றான் பையன். நடா சண்டி? ஆமா குரு. என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க தான் வேணும். என்னது? பயப்படாதீங்க, உங்களால எங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும். அதை சொல்ல வந்தவன் மறந்து போய் நீங்க வேணும்னு மொட்டையா சொல்லிட்டான். டேய், ஆ? என்ன கவி? ஆன்ட்டி கிட்ட சாரி கேள்றா. சாரி ஆண்டி. அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம். அவனுக்கு கேட்டது கிடைக்கலன்னா கெட்ட கோவம் வந்துடும். கொடுத்துருங்களேன். என்ன கொடுக்கணும்? உங்க சாரி தான் கொடுக்கணும் ஆண்டி. யாருக்கு ஃபோன் பண்றீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. வீட்ல தனியா இருக்கிற பொம்பளை கிட்ட வந்து கலாட்டா பண்றீங்களா? அப்படியா? கலாட்டா பண்றோமா? ஒரு நிமிஷம். உங்க பையன் உங்களுக்கு உயிரோட வேணாமா? என்ன மேடம் ஷாக்காய் நிக்கிறீங்க? எந்த பையன் தான் கொஸ்டின் வரும், அது வரலையே. டேய் தம்பி, அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தானே, பேரு பிரபாகரன். அவன் நம்ம கிட்ட இருக்கிற விஷயம் மேடம்க்கு புரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இந்த ஷாக்கு அர்த்தம்.
கரெக்டா மேடம்? என் பையன் என் பையன் எங்க? அச்சுச்சோ, இங்க தானே வச்சிருந்தேன், காணுமே. டேய், ஆண்டி கால்ல தண்ணி வருதுடா. யார் நீங்கெல்லாம்? என்ன வேணும் உங்களுக்கு? ஒன்றும் வேணாம். முதல்ல அந்த போனை அங்க வச்சுட்டு நீங்க இங்க வாங்க. உட்காருங்க மேடம். உங்க பையன் வேணுமா வேணாமா? என் பேரு கவிதாசன். என்ன பேரு? கவிதாசன். நான் ஒரு பெரிய ரவுடியோட பையன். யாரு? ரவுடியோட பையன்? ஆமா. நான் ஒரு கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டேன். என்ன கேஸ்ல மாட்டிக்கிட்டேன்? கொலை கேஸ்ல மாட்டி இருக்கேன். யாரடா நான் கொலை பண்ண? ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் கொலை பண்ண. எதுக்காகடா நான் அவனை கொன்னேன்? உன்னை ரோட்ல 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்காக கொலை பண்ண. ரோட்ல கார்ல போயிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு டிராஃபிக் போலீஸ் கையை இப்படி காட்டிட்டு வண்டி நிறுத்திட்டான். பேப்பர்ஸ் எல்லாம் கூட கரெக்டா இருந்துச்சு. ஆனா கூட இந்த பொல்யூஷன் சர்டிபிகேட்டு எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு 600 ரூபாய் ஃபைனை போட்டான். அவன் ஃபைன் போட்டதுல எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா என்ன 1/2 மணி நேரம் ரோட்ல அசிங்கமா நிக்க வச்சது எனக்கு பிடிக்கல. அவனுக்கு என்ன அவ்வளவு கொழுப்பு? அதனால காசை கட்டிட்டு நல்ல புள்ளையா அங்க இருந்து கிளம்புன நானு அன்னைக்கு ராத்திரியே மார்க்கெட்ல வச்சு கண்டம் துண்டமா வெட்டிட்டேன். என்ன பயந்துட்டீங்களா? இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றேன்னு கேக்குறீங்களோ? ஆமா. ஒரு ஆபீசர் எனக்கு எதிராக சாட்சி சொன்னதுனால நான் தூக்கு தண்டனை கைதி ஆயிட்டேன். அவனை பிடிக்கிறதுக்காக உங்க பையனை நான் கடத்திருக்கேன். என் பையனை கடத்தி இருக்கீங்களா? ஆமா. இத பாருங்க. இந்த புடிங்க புடிங்க பாருங்க. உங்க பையன் தானே? ஆமா. அவனை என்ன பண்ணிருக்கீங்க? பயப்படாத. அவனை அடிக்கல, துன்புறுத்தல, சும்மா மயக்கப்படுத்திட்டேன், அவ்வளவுதான். நீங்க எனக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணிட்டீங்கன்னா அவனுக்கு ஒரு காயம் கூட இல்லாம மறுபடியும் இங்க சேர்த்துருவேன். நான் என்ன கோஆபரேட் பண்ணணும்? ஒண்ணு இல்ல, நான் சொல்ற ஒரு ஆளை இங்க வர வைக்கணும். புரியல. நான் ஒரு ஆளோட போன் நம்பர் தருவேன். அந்த ஆளை நைஸா பேசி இங்க வர வைக்கணும். அந்த ஆள் இங்க வந்ததும் நாங்க அவனை கொன்னுடுவோம். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, அந்த ஆளை கொன்னதுக்கு அப்புறம் உங்க பூர்வீக வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காலியான தோட்டத்துல அந்த ஆளை புதைச்சிடலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இதனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. நாங்கெல்லாம் இப்பவே இப்படியே டக்கு டக்குன்னு கிளம்பி போயிட்டே இருப்போம். கண்டிஷன் என்னன்னா, நீங்க எங்க விஷயத்தை இதோட மறந்துடணும். இவ்வளோ தைரியமா உங்ககிட்ட நான் சொல்ற இந்த விஷயத்தை பெருசு பண்றேன்னு போலீஸ் கிட்ட போனா என்ன நடக்கும்னு தெரியுமா? சந்தோஷ், உங்களை வேற வீட்டுக்கு வர வைக்க வேண்டியிருக்கும் மேடம். என்ன புரியலையா? சாகிறதுக்காக ஒருத்தரை இங்க வர வைக்கிறோம்ல, அதே மாதிரி
உங்களை வேற வீட்டுக்கு வர வைக்க வேண்டியது இருக்கும்னு சொல்றான். ஆமா, நீங்க ஃபோன் பண்ணி இந்த வீட்டுக்கு வர வைக்க போற விஐபி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சாண்டி, தலைக்கு எதிரா கோர்ட்ல சாட்சி சொன்னா ஆபீசரை தான் வர வைக்கப்படும். அவரு ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒரு லேடி ஃபோன் பண்ணாங்கன்னு புறப்பட்டு போனதா தான் சொல்லுவாங்க. நீங்க ஃபோன் பண்ற நம்பர் ஃபேக் ஐடியில் வாங்கின ஃபோன் நம்பர்ன்றதுனால ட்ரேஸ் பண்ணவே முடியாது. என் பக்கம் தீந்துரும், உங்க வேலையை முடிஞ்சிடும். உங்க பையன் திரும்பி வீட்டுக்கு வந்துருவான். காதும் வச்ச மாதிரி எல்லா காரியங்களும் முடிஞ்சிடும். எஸ்னா உங்க பையனை நீங்க பார்க்கலாம். நோனா நாங்க கிளம்பி போயிட்டே இருப்போம். உங்க பையனை நீங்க இதோட மறந்துடலாம். சே சார் நோ. நாங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டோம் மேடம். அண்ணனை பத்தி உங்களால கம்ப்ளைண்டே கொடுக்க முடியாது. ஏன்னா போலீஸ் ஃபைல் படி அவர் ஜெயிலில் இருக்காரு. வேற ஆளை இன்ஃப்ளூயன்ஸ்ல ஜெயிலுக்குள்ள வச்சுட்டு வெளியில சுத்திக்கிட்டு இருக்கேன்னா என்னோட எதிரிகளை க்ளோஸ் பண்றதுக்கு சம்பந்தமே இல்லாதவங்களை யூஸ் பண்றது தான் என்னோட வழக்கம். உங்க பையன் வேணுமா வேணாமா மேடம்? டேய், மேடத்துக்கு பையன்னா உயிருடா. இப்ப கோஆபரேட் பண்றீங்களா இல்லையா? டக்குன்னு சொல்லுங்க. பண்றேன். வெரி குட். டேய், மேடம்க்கு என்ன பேசணும், எப்படி பேசணும்னு ட்ரைனிங் கொடுங்கடா. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நீங்க யார் பேசுறது? என் பேரு ஷீலா. ஷீலானா எந்த ஷீலா? நீங்க யார் பேசுறது? சொல்லுங்க சார் ப்ளீஸ். நான் யாருன்னே தெரியாம தான் எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்களா நீங்க? ஆமா சார். ப்ளீஸ் சார், என்னை காப்பாத்துங்க சார். காப்பாத்தணுமா? ஆமா சார், என்னை அடைச்சி வச்சிருக்காங்க சார். அடைச்சி வச்சிருக்காங்களா? எங்க அடைச்சி வச்சிருக்காங்க? யார் அடைச்சி வச்சிருக்காங்க? அது தெரியல சார். எனக்கு காலையில சாப்பாடு வைக்க வந்தவன் பாக்கெட்ல இருந்து மொபைல் தவறி விழுந்து போச்சு. அதை எடுத்து பார்த்தேன். டேடின்னு உங்க நம்பர் மட்டும்தான் இருந்துச்சு. அதான் சார் ஃபோன் பண்ணேன். வேற எந்த நம்பருக்கும் கால் போக மாட்டேங்குது. டேடின்னு என்னோட இந்த ஃபோன் நம்பர் இருக்கா? ஆமா சார். எப்படியாவது ஹெல்ப் பண்ணி என்னை காப்பாத்துங்க சார். நீங்க பேசிக்கிட்டு இருக்கிற அந்த ஃபோன் நம்பரை கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு தெரியலையே சார். நான் என்னோட மொபைல் நம்பர் சொல்றேன், அதுக்கு கால் பண்ணு. அப்ப நம்பர் தெரிஞ்சிடும். 9600. எனக்கு கை காலெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க சார். என்னால டயல் பண்ண முடியாது. வாயால தான் பிரஸ் பண்ணி உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஓஹோ, நீங்க ஒரு வேலை பண்ணுங்கம்மா. ஸ்டார் அழுத்தி 282 அழுத்தி ஹேஷ் அழுத்தி ஓகே கொடுத்து பாருங்க. நம்பர் ஏதாவது வருதான்னு சொல்லுங்க. வரல சார். வரலையா? அப்படின்னா உங்க கிட்ட இருக்கிற மொபைல் வேற கம்பெனியா இருக்கும். ஸ்டார் அழுத்தி 1 அழுத்தி ஹேஷ் அழுத்தி ஓகே கொடுத்து பாருங்க. அதுவும் வரல சார். அதுவும் வரலையா? அப்படின்னா ஸ்டார் அழுத்தி 313 அழுத்தி மறுபடியும் ஸ்டார் அழுத்தி 0 அழுத்தி ஓகே கொடுத்து பாருங்க. வரலையே சார். சார் ப்ளீஸ் சார், உங்களுக்கு வேண்டியவங்க தான் யாரோ என்னை இப்படி அடைச்சி வச்சிருக்காங்க சார். நீங்க வந்து எப்படியாவது என்ன காப்பாத்துங்க சார். புண்ணியமா போவும் சார். எனக்கும் உங்க கஷ்டம் புரியுதுமா. நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாம நான் எப்படிமா வர்றது? சார், இங்க ராட்சச புகை குண்டெல்லாம் தெரியுது சார். ராட்சச புகை குண்டுகளா? அப்படின்னா பேசின் பிரிட்ஜுக்கு பக்கம். ஏமா, பக்கத்துல ட்ரெயின் போற சத்தம் ஏதாவது கேக்குதா? ஆமா ஆமா கேக்குது சார். நீங்க சொல்ற இடம் ஓரளவுக்கு எனக்கு ஐடியா கிடைச்சிடுச்சு. வேற ஏதாவது அடையாளம் தெரியுதான்னு பாருங்க. சார், பக்கத்துல
TSAன்னு ஒரு பழைய மெட்டடோர் வேன் குப்பை வண்டி மாதிரி நிக்குது சார். வெரி குட். அந்த வண்டி எக்ஸாக்ட்லி நீங்க இருக்கிற இடத்துக்கு உங்களுக்கு ரைட்ல இருக்கா லெஃப்ட்ல இருக்கா? நேரா தெரியுது சார். ஓகே, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. இந்த போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சுக்கங்க. நான் என் பையனுக்கு கூட தெரியாம அங்க வர பார்க்கறேன். சரியா? சரிங்க சார். பிரமாதம் பிரமாதம், நல்லா நடிச்சிங்க. சூப்பர், வெல்டன். இதே மாதிரி அவன் வந்ததுக்கு அப்புறம் நாங்க செய்ய போற வேலைகளுக்கும் கோஆபரேட் பண்ணுங்க. போதும். என் பையனை எப்ப ரிலீஸ் பண்ணுவீங்க? நாளைக்கு காலையில இதே நேரம் உங்க பையன் உங்ககிட்ட இருப்பான். ஓகே? ஓகே. ஆடா. ஹலோ, என்ன கவி? பையன் மயக்கத்துல இருக்கானா? பக்காவா இருக்கான். எங்க வச்சு தூக்குனா? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வக்கீல் வீட்டுக்கு போறதுக்காக பைக்கை ஸ்டார்ட் பண்ணான். பின்னாடி இருந்து மயக்க மருந்து கர்ச்சீஃபால மூக்க அழுத்திட்டேன். வெரி குட். அது சரி, நீ போன வேலை என்னாச்சு? அம்மாவை பணிய வச்சாச்சு. அந்த ஆளு சாகரத்துக்கு வரான். வெரி குட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. காஃபி பிரமாதமா இருக்கு. எந்த பிராண்ட் காஃபி பவுடர் யூஸ் பண்றீங்க பூஜா? என்ன ரெண்டு பேரும் என்ன அப்படி முறைக்கிறீங்க? முறைக்காம என்ன பண்றது சார்? இது என்ன உங்க பதில் இப்படி இருக்கு? அது ஏதோ ஒன்று இருக்கட்டும் சார். நீங்க விஷயத்தை இன்னும் சொல்லலையே. என்ன விஷயத்த சொல்லல? நீங்க யாருன்றத எனக்கு சொல்லணும் இல்லையா சார்? அதான் சொன்னனே, ஐ எம் பரமசிவம், ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர், ஏசிபி லெவல், விஆர்எஸ் வாங்கிட்டேன். ஏமா சொன்னனே, சொல்லலையா? அத சொன்னீங்க சார். இவரை கொலை பண்றதுக்கு யாரும் உங்களை அனுப்புனதா நீங்க சொன்னீங்க இல்லையா? அத பத்தி நீங்க இன்னும் சொல்லலையே. நான் என்ன சொன்னேன்? முதல்ல அதை சொல்லு. எப்போ சொன்னதை சொல்ல சொல்றீங்க? பூஜா வந்து உங்களை எழுப்பி விஷயத்த சொன்னதும் அறக்க பறக்க ஓடி வந்து நின்னீங்களே, அப்ப சொன்னது. காஃபி குடிக்கணும் முதல்ல, தலையை சுத்துது, குடிச்சு முடிக்கிற வரைக்கும் ஒன்றும் பேசிக்க வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னீங்க. நான் எப்பவும் சொன்ன சொல்லுல நிக்கிறவன். ஐயோ, இப்பதானே காஃபி குடிச்சு முடிச்சேன். சொல்ல மாட்டேனா? அதுக்குள்ள என்ன உங்க ரெண்டு பேருக்கும் அவசரம்? என்ன ரெண்டு பேரும் பேசாம இருக்கீங்க? அதான் குடிச்சு முடிச்சிட்டீங்களே சார், சொல்லுங்க சார். என்ன சொல்லணும்? யாரோ ஒருத்தர் என்னை கொலை பண்ண சொல்லி தானே நீங்க இங்க வந்தீங்க? ஆமா. யார் என்னை கொலை பண்ண சொன்னது? சார் உங்களை தான் கேட்குறேன், யார் என்ன கொலை பண்ண சொன்னாங்க? தெரியாது. பணம் கொடுத்துருக்காங்க. உங்க போட்டோ அட்ரஸ் எல்லாம் கொடுத்தாங்க. எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க? 75,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. உங்களை கொன்னதும் பாக்கி 25,000 கொடுப்பாங்க. அப்படின்னா சம்பளமா 1 லட்சம் பேசியிருக்கீங்களா? ஆமா. வெறும் 1 லட்சம் பணத்துக்காக என் வீட்டுக்காரரை கொலை பண்ண சொன்னாங்களா? ஆமா. யாருக்குமா போனை போடுற? என் அண்ணனுக்கு. அவருக்கு எதுக்கு? அவருக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட உதவி கேட்டு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன்.
என்ன பண்றீங்க சார்? சார் விடுங்க சார். சார் சார் என்ன பண்றீங்க நீங்க? ஏய், வேலை மெனக்கட்டு உங்க அட்ரஸ கண்டுபிடிச்சு உங்ககிட்ட வந்து விஷயத்த சொன்னது ஜெயில போய் கழித்துன்றதுக்கா? இல்ல அது அது வந்து சார் கத்தி எடுங்க சார். ஏய். சார் ப்ளீஸ், அவளை ஃபோன் பண்றதுக்கு நான் விட மாட்டேன் சார். அவ ஃபோன் பண்றா, நீ பாத்துக்கிட்டு சும்மா தானே இருக்க? சார் அவ இவ்வளோ சீக்கிரம் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல சார். கத்தி எடுங்க சார் ப்ளீஸ் சார். எதுவானாலும் பேசி தீர்த்துக்கலாம் சார். எடுங்க சார். பூஜா ஆ. வா எப்படி. ஏ மண்டு, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? வேற எப்படி கேக்குறது? சார் வாங்கின காசுக்கு அவர் பாட்டுக்கு வந்து என்னை குத்தி கொலை பண்ணிட்டு பேசாம போயிருந்தா நீ என்ன பண்ணியிருந்திருப்ப? அப்படி செய்யாம நல்ல மனசோட வந்து உன் புருஷனை கொலை பண்ண என்ன அனுப்பியிருக்காங்கம்மான்னு உன்கிட்டே வந்து சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவருக்கு பணத்தை விட வேற ஏதோ ஒரு முக்கியமான வேலை நம்மளால ஆகணும்னு அர்த்தம். கரெக்டா சொன்னா சார்? கரெக்ட் பிரபாகர். சோ சார் நம்மளோட ஃப்ரெண்டு, உன் புருஷனை காப்பாத்தினவர். அந்த நன்றி உனக்கு எப்பவும் இருக்கணும். அவரை பத்தி நாம எப்பவும் எங்கேயும் வாயே திறக்கவே கூடாது, புரியுதா? அப்படின்னா உங்களை கொலை பண்ண அனுப்புனவங்கள அப்படியே சும்மா விட்டுறதா? அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள தண்டிக்கலாம். ஆனா அது கூட சார சம்பந்தப்படுத்த கூடாது, சரியா? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. உனக்கு ஒண்ணுமே புரிய வேணாம் தாயி. நானும் பிரபாகரும் பேசிக்கிறோம். நீ கூட மாட எங்களுக்கு ஒத்தாசையா இரு, அது போதும். புரிஞ்சதா? இப்போதைக்கு அதை மட்டும் செய். சார் நீங்க சொல்லுங்க சார். என்ன சொல்லணும்? முதல்ல உங்களை பத்தி கிளாரிஃபை பண்ணுங்க சார். நீங்க ரிட்டையர்ட் போலீஸர்னு சொல்றீங்க, ஆனா வாடகை கொலைகாரனா இருக்கீங்க. இது ரெண்டுல எது சார் உண்மை? ரெண்டுமே உண்மைதான். ரெண்டுமே எப்படி சார் உண்மையாகும்? தம்பி, டிபார்ட்மெண்ட்ல இருந்த வரைக்கும் அதை செய்யாத இதை செய்யாத வளைஞ்சு குனிஞ்சு வணக்கம் சொல்லு அப்படின்றாங்க. இப்பெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு வணக்கம் போடுறது இல்லாம அவரோட அல்லக்கைங்களுக்கும் வணக்கம் போட்டு வை அப்படின்னு டிபார்ட்மெண்ட்டே சொல்றாங்க. எப்போ யாரு பெரிய இடத்துக்கு வருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஓடாங். நீங்களும் வேணாம் உங்க டிபார்ட்மெண்ட்டும் வேணான்னு பிஆர்எஸ் எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். நீங்க வேலை விட்டதுக்கும் இப்படி இருக்கிறதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? வேலையை விட்டதுல இருந்து குடிக்காரன் ஆயிட்டேன். முழு குடிக்காரன் ஆயிட்டேன். சும்மா வீட்டுல உட்கார முடியல. அதனால வெளியே சுத்த ஆரம்பிச்சிட்டேன். வெளியே ஏதாவது வேலை செய்யலாம்னு ஆசைப்பட்டேன். கமாண்டிங் மென்டாலிட்டி. எந்த வேலை செய்யவும் மனசு ஒத்துக்கல. அதனால குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். குடிப்பழக்கத்துக்கு மனசு அடிக்ட் ஆனதுனால வெறுத்து போய் ராத்திரி பகல்னு பார்க்காம நினைச்ச இடத்துலலாம் படுத்து கிடக்க ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி போன வாரம் சேத்துப்பட்டு பிரிட்ஜ் பார்டர் ரோட்ல மயங்கி கிடந்தேன். கண்ணு முழிச்சப்ப ராத்திரி 1 மணி. பார்த்தா என் பக்கத்துல புல் போதையில ஒரு ரவுடி பையன் உட்கார்ந்துட்டு இருந்தான். அவன் கொலிக்கு கொலை செய்யறவன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் யாருன்னு அவனுக்கு தெரியல.
2 பேரும் சரக்கு போதையில பேசிட்டு இருக்கும்போது ஒரு சிவப்பு கார் அங்க வந்துச்சு. கார்ல இருந்து இறங்குனவன் என் பக்கத்துல இருந்த ரவுடி பையனை வர சொன்ன அவன்கிட்ட. உன்னை கொலை பண்றதை பத்தி தான் அவங்க பேசிக்கிட்டாங்க பிரபாகர். வேலை பண்ண முடியாதுன்னு அவன் கிளம்பி போயிட்டான். என்ன கூப்பிட்டான். நீ என்ன அவன் அசிஸ்டண்டான்னு கேட்டான். நான் அப்பதான் யாராவது நமஸ்தே சார். நமஸ்தே. நீ என்ன பண்றனா? வணக்கம். வணக்கம். நீ என்ன அவன் அசிஸ்டண்டா? ஆமாம் சார். 1 லட்ச ரூபா கிடைக்கும். ஒரு ஆளை போடுறியா? போடுறேங்க. இந்தா ஃபோட்டோ. ஆளி வந்தான். அட்ரஸ் பின்னாடி இருக்கு பாரு. இந்தா இதில் 70,000 ரூபாய் இருக்கு. புடி. இதில் 5,000 ரூபா இருக்கு. மொத்தம் 75,000. கதையை முடிச்ச அடுத்த நாள் இதே நேரம் இதே இடத்துக்கு வந்துரு. பாக்கி 25,000 ரூபா தந்துடுறேன். சரியா? சரிங்க. ஆளை கச்சிதமாக முடிச்சிடணும். ஏமாத்துற வேலைலாம் வச்சுக்கிட்ட நீ இருக்க மாட்ட. புரியுதா? முடிச்சிடுறேங்க. ஹலோ. அந்த பிரபாகரனை ஊர் பேர் தெரியாத ஒருத்தன் பணத்துக்காக போட்டு தலையிடுவான். யூ டோன்ட் வரி. ஓகே ஓகே. இவன் எப்படி எங்க? பணத்தை வாங்கின பிறகுதான் யோசிச்சேன், ஏண்டா வாங்கணும்னு. இந்த பாதகத்தெல்லாம் என்னால பண்ண முடியாது. அதான் உங்ககிட்டயே வந்து உண்மையை சொல்லிட்டேன். ஏன் சார் அவங்க கிட்ட முடியாதுன்னு சொல்லிருக்க வேண்டியதுதானே? ஏ மண்டு, என்னங்க இவர் ஒத்துக்கிட்டது உன் தாலி பாக்கியம் நினைச்சுக்கோ. வேற ஒருத்தனா இருந்திருந்தா இந்நேரம் காசை வாங்கிட்டு என்னை போட்டு தள்ளி இருந்திருப்பான். அதை யோசிச்சியா? சிவ சிவா. ஆமா இல்ல. என்ன சிவ சிவா, உனக்கு எல்லாமே லேட்டா தான் புரியும். ஆமா சார், அவங்க யாரு, எப்படி இருந்தாங்கன்னு ஏதாவது க்ளூ கொடுக்க முடியுமா சார்? இருட்டில் அவன் முகத்தை சரியா பார்க்க முடியல பிரபாகர். கார் நம்பரை கவனிச்சிருப்பீங்களே. நோட் பண்ணி எடுத்துட்டு போய் ஆர்டிஓ ஆஃபீஸில் கூட விசாரிச்சேன். யார் வண்டின்னு தெரிஞ்சுதா? இல்ல, அது டூப்ளிகேட் நம்பர். ஓ, ஒரு லாரியோட நம்பர். என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணுறது யாருன்னு எனக்கு தெரியணும்னா நான் என்ன பண்ணணும் பரமசிவம் சார்? அவனை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? போலீஸுக்கு போகட்டுமா? நான் போலீஸ் தானே. ஒரு கேஸை அஃபிஷியலாக கண்டுபிடிக்கணும்னு தான் டியூட்டியில் இருக்கணும், யூனிஃபார்ம் போட்டிருக்கணும். என் தம்பி ஒருத்தனுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா? அவனை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது யாருன்னு நான் கண்டுபிடிக்க மாட்டேனா? அதை கண்டுபிடிக்கணும்னா நான் எங்கே இருக்கணும்? தம்பிக்கிட்டே இருக்கணும். அவன் கூடவே இருந்து அவன் உயிரை எடுக்கிற எதிரி யாருன்னு கண்டுபிடிச்சு தரணும். அதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். அதுக்கு உங்கள் 2 பேரோட அனுமதியும் வேணும். உயிரை காப்பாற்ற வந்திருக்கீங்க.
உங்களுக்கு எதுக்கு பெர்மிஷன்? இது உங்க வீடு. நீங்க எங்களோட இருக்கலாம். நோ ப்ராப்ளம் சார். பூஜா ஒன்றும் சொல்லலையே, நீங்க தானே சொல்றீங்க. நான் அவரோட பெஸ்ட் பெட்டர் ஆஃப். அவருக்கு ஒரு விஷயம் ஓகேனா எனக்கும் அது ஓகே தான். அப்போ நான் இங்கே தங்கிக்கலாமா? தாராளமா தங்கிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நான் இப்போவே ஃபோன் பண்ணி என் வீட்டில் சொல்லிடுறேன். ஹலோ, நான் தான் டியர். வெரி குட். இடத்துக்கு போய் சேர்ந்தாச்சா? ஆமாம், நான் ஒரு 2-3 நாளைக்கு வரமாட்டேன். முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நான் கண்டிப்பாக இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் உங்கள் ஃபோனுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் மாஸ்டர். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைண்ட் பர்மிஷன் டார்லிங். தேங்க்யூ. வச்சிடுறேன். பிடிக்கிறேன்டா உன்னை. வணக்கம்மா. வணக்கம் சார். இந்த வீட்டில் ஷீலான்னு யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் கூப்பிடுங்க. அவங்க வர முடியாது சார். ஏன்? அவளை கட்டி போட்டிருக்காங்க. அதே தான் அவங்களும் சொன்னாங்க. ஏன் அவங்கள கட்டி போட்டிருக்கீங்க? அவ பேஷண்ட் சார், அதனால தான் கட்டி போட்டிருக்கோம். என்ன சொல்றீங்க? ஆமா, அவ உங்களுக்கு போன் கீன் ஏதாவது பண்ணாளா? ஆமா. தன்னை யாரோ கடத்தி வச்சிருக்கிறதா சொல்லியிருப்பாளே? ஆமா, அப்படிதான் சொன்னாங்க. ஏன், அவங்களுக்கு ஏதாவது புத்தி தடுமாற்றம் இருக்கா என்ன? ஆமா சார், நீங்களே வந்து பாருங்க. வாங்க சார். குட் மார்னிங் சார். ராஜமாணிக்கம் சார். வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், நமஸ்தே, சுஸ்வாகத்தம். நீ நீ நானேதான், கவிதாசன். நீ தூக்கு தண்டனை கைதியா? எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஜெயிலுக்குள்ள இருக்க போற அதே கவிதாசன். உங்க பாஷையில சொன்னா, உங்களால சாட்சி சொல்லப்பட்டு ஜெயிலுக்குள்ள போன அதே கவிதாசன். நீ எப்படி வெளியில இருக்க? கரெக்ட். அதான் மாஃபியாக்குள்ள பவர். இங்க சுத்திக்கிட்டு இருக்கிற சாதாரண ரவுடி பையனா நீங்க என்ன பார்த்தீங்க. என்ன வெறுப்பேத்தின டிராஃபிக் போலீஸ்காரனை நான் கொலை பண்ணத நேர்ல பார்த்த சாட்சியா வந்து மறைமுகமா யாருக்கும் தெரியாம சாட்சிய சொல்லி என் முதுகுல குத்தி எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்க. ஆனா என் உதவி தேவைப்படுற பாம்பே மாஃபியா என்னை வெளியெடுத்துடுச்சு. எனக்கு பதிலா வேற ஆளை உள்ள வச்சிருச்சு. எப்படி? நான் பாம்பு மாதிரி புகை வச்சுட்டுன்னா காலி பண்ணிடுவேன். அதான் மேடமை வச்சு உனக்கு ஃபோன் பண்ண வச்சு வர வச்சேன். அவங்கள ஏன் முறைக்கிற? அவங்க இந்த கேம்ல சம்பந்தமே இல்லாதவங்க. ஆள் இல்லாத ஒரு தோட்டம் இருக்கு, வீடு வேணும்னு கேட்டேன். பிரச்சனை இல்லாத ஓனர் வேணும்னு கேட்டப்போ இவங்க கிடைச்சாங்க. எனக்கு உங்களை பழிவாங்க அவங்க இடம்தான் சரின்னு படிச்சு அவங்கள ஹெல்ப் பண்ண சொன்னேன்.
பண்ணாங்க. மேடம், உங்க வேலை ஓவர். நீங்க போலாம். என் பையனை அதான் சொன்னேனே, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட உங்க பையனை கடத்த சொல்லியிருக்கேன். சேஃபா வச்சிருப்பான். டோன்ட் வரி, காலையில வந்துருவான். நீங்க உள்ள போயிட்டு பூர்வீக வீட்டு சாவியை தேடுங்க. நான் பையன் அனுப்புறேன். போங்க மேடம், போங்க. சந்தோஷ், சார் உங்கள் கார் சாவியை கொடுங்க சார். எதுக்கு? நீங்க இனிமே அந்த கார்ல ஏற போறதில்ல மிஸ்டர் ராஜமாணிக்கம் சார். த கிரேட் ட்ரூத் டெல்லர். கொடுங்க சார். கொடுயா. சாண்டி, எஸ். உள்ள போ. மேடம் சாவி தருவாங்க. வாங்கின உடனே அவங்கள மயக்கப்படுத்திட்டு வா. ஓகே? ஓகே குரு. ஆ. யாருக்குமே தெரியாம ரகசியமா தெரிஞ்ச நீதிபதி கிட்ட போய் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா சாட்சிய சொல்லிட்டா என்னால உன்னை கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நினைச்சியா? கற்பனைக்கே எட்ட முடியாத கெட்ட பையன்டா. என்னது? பிரபாகரை காணுமா? ஆமா சார், நேத்துல இருந்து காணோம். ஐயோ கடவுளே. பூஜா எங்க சார்? கமிஷனர் ஆபீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கா. அப்படியா? ஆமா, உங்களை இதுல எங்கேயும் இழுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கா. அதனால தான் உங்களை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு விசாரிக்கிறேன். பரவாயில்ல சார், உங்களுக்கு என்ன கேட்கணுமோ கேளுங்க. பிரபாகரை கொலை பண்றதுக்கு உங்ககிட்ட யாரோ பணம் கொடுத்ததா சொல்லியிருக்கீங்க. ஆமா சார். அவன் யாரு? அது தெரியல சார். அவன் கார் நம்பரை வச்சு கண்டுபிடிக்கலான்னு நினைச்சேன், அதுவும் முடியல. அதனால தான் பிரபாகர் கிட்டேயும் பூஜா கிட்டேயும் நேரடியா போய் விஷயத்த சொன்னேன். பிரபாகர் கோவப்பட்டுட்டான். நீங்க அங்க போய் சொன்னதுக்கு பதிலா என்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம். சார், எனக்கு உங்களை பத்தி தெரியாது சார். அது சரி, நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆளுன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? ஆமா சார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நீங்க விஆர்எஸ் வாங்கிட்டு தான் சொன்னாங்க. ஆமா சார், விஆர்எஸ் வாங்கிட்டேன். எவ்வளவு வருஷம் ஆச்சு? வருஷம்லாம் ஆகல, 2 மாசம் தான் ஆச்சு. 2 மாசம் தான் ஆச்சா? ஆமா சார். ஸோ 2 மாசம் முன்னாடி தான் விஆர்எஸ் வாங்கியிருக்கீங்க. ஆமா சார். ஒரு நிமிஷம் பேசுங்க சார். ஹலோ. சொல்லுப்பா. சார் விசாரிச்சிட்டேன் சார். என்னாச்சு? அந்த போலீஸ் ஆபீசர் பரமசிவம் கவிக்கு எதிராக சாட்சி சொன்ன ராஜமாணிக்கத்தோட பிரதரான் சார். நிஜமாவா சொல்ற? ஆமா சார், எனக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அவங்க ஃபேமிலிலாம் எங்க இருக்கு? அவங்கெல்லாம் பெங்களூர்ல இருக்கிற மாதிரி தெரியுது சார். ஓஹோ. இந்த பரமசிவம் மட்டும்தான் அண்ணன் டெத்துக்கு காரணமான ஆளை சர்ச் பண்றதா தெரிய வந்திருக்கு சார். அப்படியா? ஆமா சார், பரமசிவத்துக்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, ஓகே, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே சார். சரி சார். இட்ஸ் ஓகே. உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப நல்ல பேர் இருந்துச்சா? அப்படிலாம் இல்லை சார், நார்மல் டே டு டே லைஃப் தான். ரொம்ப பர்ஃபெக்ட் ஆஃபீஸர்லாம் கிடையாது. பின்ன ஏன் போலீஸ் வேலை வேணான்னு முடிவு பண்ணீங்க? அது வந்து ரொம்ப பர்சனல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. இல்லை சார், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை, ஒவ்வொரு போலீஸ்காரனுக்கும் அவன் வேலையை விட்டதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் கண்டிப்பாக இருக்கும். எனக்கு அப்படிலாம் இல்லை சார். ஆனால் ஒரு சின்ன வருத்தம், அதனால் வேலையை விட்டுட்டேன். என்ன பிரில்லியண்ட்டான போலீஸ்காரனாக இருந்தாலும் குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் போகும்போது வேஸ்ட்டு தானே சார். யாரை காப்பாற்ற முடியல? எங்கள் அண்ணனை காப்பாற்ற முடியல சார். காப்பாற்ற முடியலன்னா அவருக்கு ஏதாவது விபத்தாயிடுச்சா? அவருக்கு என்னாச்சுன்னு தெரியாது சார். ஆனால் அவர் ஏதோ ஒரு ஆபத்தில் இருந்தப்போ என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. என்ன ஆபத்து அது? தெரியல. அவர் வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ மட்டும் அனுப்பியிருந்தாரு. அதை கேட்டதும் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. என்ன ஆடியோ அது? நான் கேட்கலாமா? ஷூர் சார்.
தெரியாம ரகசியமா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா சாட்சிய சொல்லிட்டா என்னால உன்னை கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நினைச்சியா? ஏய்! யார் அவரை கொன்னது? தெரியல சார். உங்க அண்ணன் யாருக்கு எதிராக சாட்சி சொல்லியிருந்தாரு? அதுவும் எனக்கு தெரியலையே சார். அவர் தனிப்பட்ட முறையில ஏதோ ஒரு குற்றவாளிய தண்டிக்க வச்சிருக்காரு. அவனால அவரும் தண்டிக்கப்பட்டுட்டாரு. இந்த ஆடியோ இருந்தும் கூட என் அண்ணனுக்கு அநியாயம் பண்ணவனை என்னால கண்டுபிடிக்க முடியலன்னா நான் போலீஸா இருந்து என்ன பிரயோஜனம் சார்? அதான் பிஆர்எஸ் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். உங்க அண்ணன் இறந்து போய் தான் கிடைச்சாரா? இல்ல சார், டெட் பாடியா கூட கிடைக்கல. இது வரைக்கும் ஒரு தகவலும் இல்ல. ஐம் சாரி. இட்ஸ் ஓகே சார். சரிங்க சார், நான் வரேன். ஆமா, பிரபாகரை இப்போ எப்படி தேடுறது? கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து பூஜா வந்ததும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? சரிங்க சார், நான் வரேன். சரி, பாய். ஹலோ சாண்டி, சார். என்னாச்சு? அவன் எந்திரிச்சானா? இன்னும் எந்திரிக்கல சார். அவங்க அம்மா? ஒரு நிமிஷம் சார், பார்த்து சொல்கிறேன். அவங்களும் மயக்கத்தில் தான் இருக்காங்க. அவன் எந்திரிச்சதும் கவியை எங்க வச்சிருக்கான்னு கேட்டு உடனே கண்டுபிடிக்கணும். கவியை ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஓகே? ஓகே சார். ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. ஏதாவதுனா எந்த டைமா இருந்தாலும் யோசிக்காத, உடனே கூப்பிடு. ஓகே? ஓகே சார். சரி, அப்புறம் கூப்பிடு. வணக்கம் பூஜா. வணக்கம் சார். இவர் என் ஃப்ரெண்ட் இன்ஸ்பெக்டர் உத்தமன். வணக்கம்மா. வணக்கம் சார். எங்க இருக்காங்க உங்க அத்தை? மேலே தான் இருக்காங்க. வாங்க உள்ள வாங்க. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் பிரபாகரை தேடாத இடமே இல்லை. என் பிள்ளை என்ன கஷ்டப்படுறானோ என்னவோ. இதோ சார் தான் பரமசிவம். வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் இன்ஸ்பெக்டர். என் நம்பர் தான் உங்களுக்கு தெரியுமே. ஏதாவது ஹெல்ப் கேட்டுருக்கலாம்ல மேடம்? என் கஷ்டத்தை நான் யார்கிட்டயுமே சொல்ல முடியாத நிலைமை சார். உங்களை மாதிரியே தான் என் வீட்டுக்காரரும் அவரோட கஷ்டத்தையும் என்கிட்ட கூட ஷேர் பண்ணிக்கல. அதனால தான் இப்போ நான் தவிக்கிறேன். என் பையனை யாரோ கொலை பண்ண ட்ரை பண்றாங்கன்னு இவங்களுக்கு சொன்ன விஷயத்த எனக்கு சொல்லியிருக்கலாம் சார். எனக்கு அவர் அட்ரஸ் இருந்ததுனால நேரடியா பூஜா கிட்டேயும் பிரபாகர் கிட்டேயும் போயிட்டோமா. ஐம் சாரி. உங்ககிட்ட வந்திருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். அன்னைக்கு உங்களை வெளியில போங்கன்னு சொன்னப்போ என்னால தடுக்க முடியல. ஆனா அத்தை இருந்திருந்தா தடுத்திருப்பாங்க. என்கிட்டயாவது சொல்லியிருக்கணும் பூஜா. இவதான் விஷயத்தை யாருக்கிட்டமே சொல்ல வேண்டாம்னு சொன்னாலாமே. போட்டோம் சார். பிரபாகர் பத்தின தகவல் என்ன? இதுவரைக்கும் எங்க இருக்கானே தெரியல சார். அத்தை கூட 2 நாள் காணாம போய் இப்பதான் கிடைச்சிருக்காங்க சார். அப்படியா? ஆமா, எனக்கு உங்க விஷயம்லாம் தெரியாது. பால் வாங்க போயிட்டு இருந்தேன். பின்னாடி இருந்து யாரோ கர்ச்சீஃபால முகத்தை அழுத்திட்டாங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இன்னைக்கு எங்க வீட்டு வாசல்ல மயங்கி கிடந்தாங்க சார். பிரபாகர் காணாம போன விஷயத்தை கூட இவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல. என்னம்மா சொல்லலையா? இவங்க மனசு வருத்தப்பட்டா அவருக்கு பிடிக்காது சார். எப்படி இவங்க கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் கமிஷனர் கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இவங்க காணாம போன விஷயம் கூட உங்களுக்கு தெரியாதா? பிரபாகர் டென்ஷன்ல நாங்க 2 பேரும் கன்ஃபியூஷன்ல இருந்தோம் சார். என்ன கன்ஃபியூஷன்? இவங்களுக்கு ஃபோன் பண்ணா பிரபாகரை கேட்பாங்கல்ல. அடடா, இப்போ என்ன பண்ணலாம் உத்தமா?
எனக்கு தெரிஞ்சு எல்லாமே மேடத்தோட வீட்டுக்காரரு கடன் வாங்கின குரூப் பண்ற டிராமா தான் இது. அவங்க சைலண்ட் ஆயிட்டதா பிரபாகர் சொன்னாரே. அப்படின்னா வேற யார் இருப்பா இதுல? எனக்கு தெரிஞ்சு இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? 2 மாசத்துக்கு முன்னாடி ராஜமாணிக்கம்னு ஒருத்தருக்காக என் வீட்ல ஒரு பிரச்சனை நடந்தது. ராஜமாணிக்கத்துக்காகவா? ஆமா. என்ன பிரச்சனை அது? அது வந்து அவனுங்க அவரை என்னங்க பண்ணாங்க? அது தெரியல. என் வீட்ல இருந்து என்ன மயக்கமாக்கிட்டு அவர் கூட்டிட்டு போயிட்டாங்க. உங்க பையனை விட்டுட்டாங்களா? நான் கண்ணு முழிக்கும் போது என் பக்கத்துல என் பையனும் மயக்கமா இருந்தான். இந்த விஷயத்தை பத்தி இதுவரைக்கும் என்கிட்ட கூட சொல்லலையே அத்தை. யார்கிட்டயும் சொல்லல. சொன்னா பிரபாகருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துட்டேன். ஆனா இப்ப அவன் உயிருக்கு ஆபத்து வரும்போது இத பத்தி சொல்லணும் இல்லையா? என்ன பண்ண உத்தமன்? கமிஷனரை கன்சல்ட் பண்ணலாம், அதான் பெஸ்ட். கண்டிப்பா பெரிய லெவல்ல ஆக்ஷன் எடுக்கணும். ஆமா சார், நானே கூட வந்து சொல்றேன். எனக்கு என் பையன் முக்கியம். கவி, இப்ப பிரபாகர் இங்க. ஏன்? அவனையும் அந்த ராஜமாணிக்கத்தை கொன்ன மாதிரி பீஸ் ஆக்கிட்டியான்னு கேட்டேன். அப்படிதான் பண்ணியிருப்பேன். உங்க அண்ணன் தான் வேற பிளான் இருக்கு, அப்புறம் பண்ணிக்கலான்னு சொன்னான். என்னென்ன வேற பிளான்? ப்ராப்பர்ட்டியை அந்த ரவுடி பார்ட்டிக்கிட்ட பிரபாகர் அம்மா தரப்புல நீயே பேசிட்டு கேஸ் மொத்தமும் கைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சிடலாம். ஓ, அந்த 50 லட்சம் அதான் பிரபாகரோட அப்பா வாங்கின கடனை நாம கொடுக்க போறோமா? யாரு கொடுப்பா 50 லட்சம்? வாங்கினவனே செத்துட்டான். நீ போய் மேலே போய் கலெக்ட் பண்ணிக்கப்பான்னு அந்த ரவுடி குரூப்பையும் லாரியை மோத வச்சு காலி பண்ணிடலாம். அப்புறம் என்ன, விதவை வேஷத்துல கொஞ்ச நாள் இரு, மெதுவா எஸ்கேப் ஆயிடலாம். என்ன கவி? சூப்பர் பூஜா, நல்லா இருக்கா பிளானு? நான் கொடுத்தது தான். நல்லா இருக்கு. பிரபாகரை எங்க வச்சிருக்க? ஓஎம்ஆர் ரோட்ல ஒரு பழைய ஆயில் மில்ல அடிச்சு வச்சிருக்க. வேஸ்ட் ஆஃப் டைம். என்னவோ போ. எனக்கு அந்த பிரபாகரனை பத்தி பேசினாலே பிடிக்கல. ஏன்டா ஒரு மாதிரியாவே பேசுற? ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் பேசுகிறேன். சும்மா இருடா, எனக்கு தெரியாதா உன்னை பத்தி? என்ன தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? உன் தங்கச்சிய எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன், அந்த பிரபாகரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. பூஜா, நான் சொல்லல இவன் இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்பான். கேட்கறது அவன் இஷ்டம், கல்யாணம் பண்ணிக்கிறது ஏன் இஷ்டம்தான். என்ன முறைக்கிற? என்னமோ நீ யோக்கியமானவனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பேசுற. அவனும் ஃப்ரெண்ட் தானே, வேற லேடிஸோட கான்டாக்ட் இருக்கும் தானே? பிரபாகர் வேற லேடிஸோடலாம் கான்டாக்ட் இருக்கிற ஆள் கிடையாது. உனக்கு யார் சொன்னது? என்னம்மா நீ இப்ப இப்படி சொல்ற? எப்படி சொல்ற? ராத்திரியில் அவன் எஸ்கேப் ஆவான்னு நீ தானே சொன்ன? ஆமா சொன்னேன். அதை வச்சுதான் கவி கிட்ட பிரபாகரை காலி பண்ண சொன்ன. சும்மா இரு. நீ கவிக்காக என் வீட்டுக்காரரை மயக்கப்படுத்தாம இருந்திருந்தா அவருக்கு உன் மேல சந்தேகமே வந்திருக்காது. என்ன பத்தி என்ன சந்தேகம்? உன் மேல சந்தேகம் வரலனா அவர் என்ன அவாய்ட் பண்ண ராத்திரியில வெளியில தங்கி இருக்க மாட்டாரு. நம்மள பத்தி என்கொயரி பண்ணியிருக்க மாட்டாரு. நம்மள பத்தி என்கொயரி பண்ண போனதுனால தானே கவி என்ன இஷ்டப்பட்ட விஷயம் அவருக்கு தெரிஞ்சது. கவி என்னோட எடுத்துக்கிட்ட போட்டோவை வச்சு விசாரிச்சப்ப நாம ப்ராப்பர்ட்டிக்காக கொலைகள் செய்யற கும்பல்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படி
அதுக்கப்புறம் தான் அவர் கவியை கடத்தினாரு. அவருக்கு அந்த விஷயம் தெரியாம இருந்திருந்தா எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. எனக்கும் அவருக்கும் பிரச்சனை வராம இருந்திருந்தா நான் அவரை அடிச்சிருக்கவே மாட்டேன். எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணிட்டு இப்ப வந்து எல்லாத்தையும் கரெக்டா பேசுற மாதிரி ரெண்டு பேரும் ஃபீல் பண்றீங்க. என்ன இவ எப்படி பேசுறா? அதான் எனக்கு புரியல. ப்ராப்பர்ட்டி விஷயத்துல பிரபாகர மொத்த ஃபேமிலியோட காலி பண்ணிட்டு எல்லா ப்ராப்பர்ட்டியும் அடிக்கிறது தானே உன் பிளான்னு சொன்ன? ஆமா. இவளை பார்த்தா சின்சியர் பொண்டாட்டி மாதிரி பேசுறா. ஏன் பூஜா, என்ன இப்படி எல்லாம் பேசுற? டேய், 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 கவி, என்னடாச்சு? டேய், டேய், கவி, என்னடாச்சு? டேய், கவி. டேய், டேய், மச்சான், என்னடா கவி, என்னடாச்சு? டேய், சொல்றா, டேய். ஆஸ்பத்திரிக்கு போலாம்டா, டேய். டேய், டேய், கவி, கவி, டேய், கவி, எடுத்துடா. டேய், ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்டா. ஹாஸ்பிட்டலுக்கு போய் உபயோகம் இல்லைன்னா என்னம்மா சொல்ற? நான் கடுமையான விஷத்தை காஃபில கலந்து கொடுத்துட்டேன். அவன் செத்துட்டான். ஏன் இந்த மாதிரி பண்ண? என்ன தம்பி பிரபாகர், மூக்குல இருந்து ரத்தம் வரத பார்த்த உடனே பயந்துட்டியா? எனக்கு உன் மேல இருக்கிற கோவத்துக்கு உன் உடம்புல இருக்கிற மொத்த ரத்தத்தையும் வெளியில எடுத்து ஓட விடணும் மாதிரி இருக்கு, தெரியுமா? டேய், உனக்கு டைம் நல்லா இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ. அது நல்லா இருக்கிறதுனால தான் என்ன மாதிரியே பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா பேச மாத்தின ஒருத்தனை ஜெயில உட்கார வச்சுட்டு நான் இங்க சுதந்திரமா வெளியில சுத்திக்கிட்டு இருக்கேன், தெரியுமா? அது மட்டும் இல்ல, நீ என்னை கடத்தி எங்கேயோ காட்டு பங்களால வச்சாலும் என் ஆளுங்களால என்னை விடுவிக்க முடிஞ்சது. எனக்கு புரியாத விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், என்ன எதுக்கு நீ கடத்தின? நீ எதுக்கு எங்க அம்மா மிரட்டின? இட்ஸ் அ பிளே. பிளேன்னா? நான் அதை அப்புறம் சொல்றேன். நான் உங்க அம்மாவை மிரட்டினதுக்காகத்தான் நீ என்ன கடத்தினியா? ஆமா. போய் சொல்ற. என்ன போய்? உன்னை கடத்த சொன்னது உங்க அம்மாவை நான் மிரட்டினது எல்லாமே ஒரே நாள்ல தான் நடந்துச்சு. அதுலயும் உங்க அம்மாவை காயப்படுத்தல, கஷ்டப்படுத்தல. பின்ன எதுக்கு உங்க அம்மாவோட விஷயத்துல என்ன நீ கடத்துற அளவுக்கு கோபம் வந்தது உனக்கு? டேய், இங்க பாரு, நீ என்ன கடத்தின, நான் உன்னை கடத்தினேன். நீ இப்போ கடத்தின இடத்துல இருந்து வெளியில வந்துட்ட. இதோட விட்டுரு, வளர்க்க வேணாம். அப்படி மன்னிக்கிற குணம் என் பரம்பரைக்கே இல்லடா. இடியட், இடியட், இடியட். உங்க அம்மாவை என் பிளேக்கு செலக்ட் பண்ணப்போ நீ அவங்க மகன்னே எனக்கு தெரியாது. நீதான் அவங்க மகன்னு தெரிஞ்சு உன்னை ஃப்ரீயா விடுறப்பதான் நீ பூஜாவோட புருஷன்னே தெரிஞ்சுது. நீ உயிரோட இருக்க வேணான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் லக்கிலி என்ன கடத்தி நீ தப்பிச்சிட்ட. ஆனா இப்போ நீ என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. எனக்கு என்ன வருத்தம்னா, போனஸா உங்க அம்மாவையும் கூட்டிட்டு மேல போற பாரு, அதுதான்.
ஏய் யாராவது? டேய் டேய், இந்த வீடியோவை யார் எடுத்தது? அது இப்ப எதுக்கு? நான் வேணுங்கிறதுக்காக இந்த கவி பிரபாகர சாகடிச்சிருவான்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. அது நடக்க கூடாதுன்னு தான் இவனுக்கு இந்த தண்டனையை தர நான் தயாரானேன். நம்ம பணத்துக்காக நாடகம் ஆடுறவங்கம்மா. ரொம்ப யோக்கியங்க மாதிரி பேசக்கூடாது. நாம என்ன கூட்டாத. கெட்ட குடும்பத்துல நான் பிறந்திருக்கலாம், ஆனா நான் கெட்டவ கிடையாது. ஆனா நான் அப்படி கிடையாது. எனக்கு பணம் தான் முக்கியம். உன்ன மாதிரி எல்லாம் மாற முடியாது. நீ மாறத்துக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு நீ குடிச்ச காஃபில விஷத்தோட வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ண. ஒருவேளை நீ திருந்துறதா இருந்தா மாத்து மருந்து கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா நீ திருந்துற மாதிரி தெரியல. பேட் லக். சாரிண்ணா. ஹலோ சார், நான் தான். என்னாச்சுமா? நீங்க கொடுத்த விஷயத்த 2 பேரும் குடிச்ச காஃபில கலந்துட்டேன். குடிச்சிட்டாங்களா? இறந்துட்டாங்களும் கூட. அப்படின்னா மாற்று மருந்தை யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கூட கொடுக்கலையா? இல்ல சார். நீ சேத்துல பிறந்த செந்தாமரம்மா. கெட்ட குடும்பத்துல பிறந்தாலும் இன்ன வரைக்கும் நல்லா வாழ்ந்துடலான்னு தான் பிரபாகரையும் அவங்க அம்மாவையும் தேடி பிடிச்சி அவங்க மனசுல இடம் பிடிச்சி என் அண்ணன் கிட்ட கட்டினா அவரை தான் கட்டுவேன்னு சொன்னேன். ஆனா பணத்துக்காக கழுத்தறுக்கிற எங்க குல புத்திய விடமாட்டேன்னு அடம் பிடிக்கும் போது என்னால தண்டனை கொடுக்காம தவிர்க்க முடியல சார். இப்போ நான் என்ன பண்றது சார்? நீ ஒன்றும் வருத்தப்படாத. பிரபாகரை மீட்கிறதுக்கு இன்ஸ்பெக்டரை ஏற்பாடு பண்ணிட்டேன். இவங்க டெத் விஷயம் 2 பேரையும் பணத்துக்கு ஆசைப்பட்டு சந்தோஷம் சாண்டியும் தான் கொலை பண்ணாங்கன்னு நான் கதையை முடிச்சிடுறேன். என்ன சார் சொல்றீங்க? ஆமாம்மா, எங்க அண்ணனுக்கு நான் செய்யற கைமாறு கூட அதுதான். இப்போ நான் என்ன பண்ணட்டும் சார்? கொஞ்ச நாளைக்கு பொய்யா கொஞ்ச நேரம் அழுதுட்டு பிரபாகர் கூடயும் உங்க அத்தை கூடயும் ஹாப்பியா குடும்பம் நடத்து. நான் உனக்கு ஒரு உண்மையான அண்ணனா இருப்பேன். தேங்க்யூண்ணா.